வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி கீரை வடை தாங்க செய்ய போகிறோம். கீரை வடைக்கு அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எது டம்ளரோ கிண்ணமோ உங்களுக்கு ஒரு அளவு வச்சுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி. இதை மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதால் இந்த அழகால 2 கடலைப்பருப்பு, 1.5 உளுத்தம்பருப்பு, 1.5 பச்சரிசி, அவ்வளோதாங்க. இந்த ஊற போட்டுட்டு 1 மணி நேரம் ஊறினோடனே நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். மசாலா வடைக்கு எப்படி அரைக்கணும் அதுமாதிரி கீரை வரைக்கும் குறைன்னு தான் அரைச்சிக்கணும். தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, ஒரு புடி முருங்கைக்கீரை, ஒரு 10 இதழ் கருவேப்பிலை, எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு குருவை கட் பண்ணி வச்சுங்க. பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாவோ 5 மிளகாவோ யார் எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க. ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்க, லெஸ் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் நம்ம குறைன்னு ஓட்டிட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணி வடை சுட போகிறோம். இதை ஓட்டிட்டு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப குறைன்னு உடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு 2க்கும் சென்டர் திட்டமாக அப்படி அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம், சால்ட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் கீரை, முருங்கைக்கீரை, சோம்பு, பெருங்காயம், அதே மாதிரி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கணும். அதில் ஒரு ஓட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன், ஒரு தட்டி போட்டுறேன். பூண்டும் இப்போ தட்டி போட்டுட்டேன், இடித்து போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சு வடை சுட்டுற வேண்டியதாங்க. கீரை வடை எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்து. கீரை சாப்பிட மாட்டேன்றவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சு. வடை தட்டி போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. வடை நல்லா வெந்துட்டுருக்கு. கீரை வடை திருப்பி போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்ந்து தான் நாங்கள் வடை செஞ்சுருக்கோங்க. இந்த வடை ரொம்ப ஹெல்த்தியான வடை. செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.